இதேவேளை நாட்டில் இடம்பெறும் குற்றச்செயல்கள் தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஜனசக்தி பெரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுலை சீலரத்ன தேரர் கருத்து தெரிவித்தார். சட்டத்துக்கு அமைவாக இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டுள்ளது? இதனை சட்டத்தின் முன் கொண்டு வருவார்களா? அரசியல்வாதிகளே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். பத்திரிகைகளை எடுத்து பார்த்தால் சிறுவர் மற்றும் பெண்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் தகவல்கள் உள்ளன. இது தொடர்பில் அரசாங்கம் ஆழ்ந்து சிந்தித்து பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறான செயல்களில் ஈடுபடுகின்றவர்களை காணும் பட்சத்தில் அவர்களை மரங்களில் கட்ட வேண்டும். அவர்களின் கை கால்களை முறிக்க வேண்டும். அவர்கள் மீது தாக்குதல் நடாத்த வேண்டும். இவ்வாறு ஓரிரண்டு தடவைகள் செயற்பட்டால் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற மாட்டாது. தமது சக அதிகாரி ஒருவர் கொலை செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பொது சுகாதார பரிசோதகர்கள் இன்று பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். தேசிய டெங்கு ஒழிப்பு மாதத்தின் இன்றைய தினத்திற்கான அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் ஒதுங்கியிருக்க நடவடிக்கை எடுத்திருந்ததாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சாடியபுர பகுதியில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது பொது சுகாதார பரிசோதகரான KM ஃபலீல் கொலை செய்யப்பட்டிருந்தார். அவர் உள்ளிட்ட குழுவினர் பிரதேச வீடொன்றின் பெண் ஒருவருடன் வாக்குவாதம் ஏற்பட்டதனை தொடர்ந்து அவரது புதல்வரால் ஃபலீல் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சுகாதார அமைச்சிடம் 2 யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் அமைச்சு நேரடி தலையிடுதல் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் தொடர்பிலான யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இத்துறை நடவடிக்கைகளுக்கு மேலதிக பொது சுகாதார பரிசோதகரின் ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்ளும் வகையிலான சுற்று நிருபம் மாகாண சபையினூடாக அறிவிக்கப்பட வேண்டும். இந்த கொலை சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கடுவெல பிரதேசத்தில் கடமைகளில் ஈடுபட்டிருந்த பொது சுகாதார பரிசோதகர்கள் பத்திரமுல்லை பகுதியில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களுக்காக மேற்கொள்ளும் சேவையிலிருந்து நாம் ஒருபோதும் விலகி இருக்கவில்லை. எனினும் இன்று விலகியுள்ளோம். இது குறித்து எமது கவலையை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த கொலை சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதாக அனைத்து இலங்கை சுகசேவைகள் சங்கம் தெரிவிக்கின்றது. பொது சுகாதார பரிசோதகர் ஒருவர் தொற்று நோய் தொடர்பில் கடமைகளுக்காக வீடொன்றுக்கு செல்லும் போது பொதுமக்கள் எவ்வாறு நோக்குகின்றார்கள்? டெங்கு நோய் பரவும் இடங்கள் தொடர்பில் ஆராய வரும் இவர்கள் வழக்கு தாக்கல் செய்வதற்காகவும் சிறை வைப்பதற்காகவும் அல்லது 50,000 தண்டப்பணம் அறவிடும் நோக்கிலேயே வருவதாக நினைக்கின்றார்கள். இதிலிருந்து விடுபட வேண்டும். இதேவேளை தேசிய வழங்கல் வடிகாலமைப்பு சபையின் வாகன சாரதியாக கொழும்பில் கடமையாற்றி வந்த 29 வயதான UDG ஜீவகுமார் டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழந்துள்ளார். சொய்சாபுர தொடர்மாடி வீட்டு தொகுதியில் தங்கியிருந்த போது கடந்த 8ஆம் தேதி டெங்கு காய்ச்சலினால் பீடிக்கப்பட்ட நிலையில் கழுபோவில வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலைமையில் டெங்கு நுளம்புகளை ஒழிக்கும் நோக்கில் புத்தளம் பிரதேச அரசு அதிகாரிகள் இன்று சுத்திகரிப்பு வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். டெங்கு ஒழிப்பு சம்பந்தமான வேலை திட்டத்தில் பொது சுகாதார அதிகாரிகள் கலந்து கொள்ளாமை மக்களுக்கு மிகவும் சிரமத்தினை ஏற்படுத்தியிருக்கின்றது. பொது சுகாதார அதிகாரிகள் கலந்து கொள்ளப்படவில்லை. அது மட்டும் இல்லாம மற்றது வைத்தியசாலை தாதிமார்கள், நகரசபை ஊழியர்கள் மற்றும் கலந்து கொண்டார்கள். ஆனால் பொது சுகாதார அதிகாரிகள் இதில் பங்கு பெறவில்லை. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாரதலட்சுமன் பிரேமச்சந்திர உள்ளிட்ட 4 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு கொழும்பு மேலதிக நீதவான் பிரசன்ன அல்விஸ் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. தற்போது சிங்கப்பூரில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்று வரும் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவின் உடல்நிலை தொடர்பான விரிவான அறிக்கை ஒன்றை இம்மாதம் 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கும் நீதவான் இதன்போது உத்தரவிட்டுள்ளார். பாரதலட்சுமன் பிரேமச்சந்திரவின் உறவினர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி உப்புல் குமார பெருமா சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் செயற்பாடுகளை கடுமையாக விமர்சித்துள்ளார். சுமார் 1 வருட காலமாக இந்த சம்பவத்தின் முதலாவது சந்தக நபர் தொடர்பில் எவ்வித சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்வதற்கு குறித்த 2 தரப்பினரும் தவறியுள்ளதாக சட்டத்தரணி கூறியுள்ளார். துமிந்த சில்வாவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யாமல் அது தொடர்பாக எவ்வித ஆலோசனையையும் வழங்க முடியாது என சட்டமா அதிபர் திணைக்களம் அறிவித்துள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபேசேகர இதன்போது நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார்.
பாரத லக்ஷ்மன் பிரேமச்சந்திரவின் புதல்வியான ஹிருணிகா பிரேமச்சந்திர நீதிமன்றத்தை அவமதித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை தொடர்பிலும் ஜூலை 24ஆம் தேதி அறிவிப்பதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நீதிமன்றத்தை அவமதித்ததாக என் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பிலான எமது தரப்பு நியாயங்களை நாம் முன்வைத்தோம். அடுத்த வழக்கு விசாரணையின் போது நீதவான் அது தொடர்பிலான தீர்ப்பை வழங்க எதிர்பார்ப்பதாக இன்று அறிவித்தார். வவுனியா தோணிக்கல் பிரதேசத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி முச்சக்கர வண்டி சாரதி ஆவார். வழமை போன்று தனது தொழிலை நிறைவு செய்து அவரது முச்சக்கர வண்டியில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த வழியில் பெருந்தொகை பணத்தை தனது வாகனத்திலிருந்து கண்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிட்டியது. சிறியதோர் தொகை அல்ல, 1.5 லட்சம் ரூபாய் பணம். பணத்தை கண்டு திகைக்காமல் நிதானமாக கிருஷ்ணமூர்த்தி செயற்பட்டார். உரிமையாளரிடம் பணத்தை ஒப்படைக்குமாறு வலியுறுத்தி தயக்கம் சிறிதுமின்றி 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை வவுனியா போலீசாரிடம் அவர் ஒப்படைத்தார். பஸ் ஸ்டாண்ட் பார்க்க ஆட்டோட வந்தான். ஓடி போட்டு வீட்டை போய்க்குள்ள சிடியில் காசு இருந்தது. அதை எடுத்து கொண்டு வந்து ஆட்டோ சங்கத்தை கொடுத்து சங்கம் மூலமாக போலீஸுக்கு ஒப்படைத்தது. பணத்திற்காக உயிரையும் பறிக்கும் இந்த காலகட்டத்தில் கிருஷ்ணமூர்த்தியின் நாணயம் அனைவருக்கும் சிறந்ததோர் முன்னுதாரணமாகும். மத்திய சப்ரகமோ மேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் எதிர்வரும் நாட்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டை சூழவுள்ள ஆழமற்ற கடற்பிரதேசத்தில் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளமை பதிவாகியுள்ளதாக திணைக்களத்தின் பிரதிப்பணிப்பாளர் SR ஜெயசேகர் குறிப்பிட்டார். இதேவேளை மட்டக்களப்பு பிரதேசத்தில் நேற்றிரவு வீசிய கடும் காற்றினால் வீடுகள் உட்பட பல சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் மாவடி வேம்பு மற்றும் சித்தாண்டி ஆகிய பிரதேசங்களை ஊடெடுத்து நேற்று வீசிய கடும் காற்றினால் 9 வீடுகளுக்கு சேதமடைந்துள்ளன. 6 வீடுகளுக்கும் 3 குடிசைகளுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தின் உதவி பணிப்பாளர் S இன்பராஜ் தெரிவித்தார். கட்டுநாயக்கவில் இருந்து மாத்தறை வரையிலான கடற்பிரதேசத்தில் கடுமையான காற்று வீசியதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகிறது. இது பலத்த காற்றினால் காலி மாவட்டம் அதிக அளவில் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தை ஊடெடுத்து நேற்று மாலை வீசிய காற்றை போன்றே இன்றும் பல பிரதேசங்களில் காற்று வீசியுள்ளது. இதற்கான காரணம் என்ன? இது காற்று வீசும் நிலையில் வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலையினால் நிலமட்டத்திலிருந்து காற்று மேலெழுந்து செல்கிறது. வங்காள விரிகுடாவில் நிலவும் தாழமுகத்தினால் பருவப்பேச்சு காலகட்டத்தில் அதிகளவான மழை வீழ்ச்சி கிடைக்கிறது. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் மட்டத்தில் காற்றின் வேகம் அதிகரிப்பதற்கான சாத்தியங்கள் உள்ளன. இதேவேளை ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியின் குடாகம பகுதியில் இன்று அதிகாலை மண்மேடொன்று சரிந்து விழுந்ததில் ஸ்தம்பிதமடைந்திருந்த போக்குவரத்து நடவடிக்கைகள் தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளன. வீதியில் இருந்து மண் தற்போது அகற்றப்பட்டதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் DPG குமாரசிறி தெரிவித்தார். இலங்கையை அண்மித்துள்ள பிரதேசங்களில் நிலவும் வானிலை தொடர்பான காட்சிகள் செய்மதியில் இவ்வாறு பதிவாகியிருந்தன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று இவ்வாறாக காற்று வீசியது. இலங்கையின் அடுத்து வரும் நாட்களில் நிலவும் வானிலை தொடர்பான எதிர்வு கூறல்கள் இணையதளங்களின் ஊடாகவும் வெளியிடப்பட்டிருந்தன. இந்த எதிர்வு கூறல்களுக்கு அமைய நாட்டின் பல்வேறு பிரதேசங்களிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இன்று காலை 8 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் பொல்கொல்ல நீர்த்தேக்கத்தில் 9.3 மில்லியன் கனமீட்டர் நீர் பிரவாகம் நிறைந்துள்ளது. நீர்மட்டம் அதிகரித்தமையால் இன்று கொத்மலை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டார். நேற்றிலிருந்து பெய்த மழையினாலேயே இவ்வாறு நீர் பிரவாகம் அதிகரித்துள்ளது. பிரதான ஜலாசயத்தில் சலக்கன பொல்கொல்ல, விக்டோரியா, ரந்தினிகல, கொத்மலை, புலனறுவை மற்றும் அனுராதபுரத்திற்கு மழை இல்லை. இந்த பிரதேசத்தின் நீர்நிலைகளில் நிறைந்துள்ள நீரை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம். வருமான டிபார்ட்மெண்ட் பாலனி வத்துற மட்டும் இலகின நேரவின் பல பிரதேசங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கிறது. மத்திய சபரகமு, காலி, மாத்தறை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு காணப்படுகிறது. அத்துடன் ஊவா, கிழக்கு மாகாணங்களிலும் மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. வடமத்திய மாகாணத்தின் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சந்தர்ப்பங்கள் உள்ளன. நாட்டை சூழ உள்ள ஆழம் குறைந்த கடற்பிரதேசங்களில் கடும் மழையை எதிர்பார்க்க முடியாது. எனினும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படலாம். இந்த வடமேல் பருவ பயிற்சி காற்று தற்பொழுது நிலை கொண்டுள்ள நிலையில் தெற்கு, தென்மேற்கு,
மேற்கு கடற்கரை பகுதிகளில் 4 மீட்டர் உயரமான அளவு கடல் அலைகள் இருப்பதனால் சிறிய படகுகள் வள்ளங்களில் மீன்பிடி தொழில் செய்கின்ற மீனவர்கள் மிகவும் அவதானமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். அடுத்து சக்தியின் தேடலில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை தென்னருவில் பெற்ற பிரதேச சபைக்குட்பட்ட துறைநிலாவணை கிராம மக்கள் பல வருடங்களாக நீரின்றி சிரமங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபையினால் இந்த கிராம மக்களின் நீர் பிரச்சினைக்கு அண்மையில் தீர்வு வழங்கப்பட்ட போதிலும் அது தற்போதைய தேவைக்கு போதுமானதாக இல்லை என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். நீர் குழாய்கள் மற்றும் நீர் தாங்கிகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ள போதிலும் அதனால் எவ்வித பயனும் இல்லை எனவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். 3 நாட்கள் அல்லது 4 நாட்களுக்கு ஒரு தடவை நீர் வந்து கொண்டிருக்கின்றது. குடிக்கிறதுக்கு போதுமான அளவில் எங்களுக்கு கிடைப்பதாக தெரியவில்லை. மிக குறைந்த அளவு நீர் வருகின்றது. தொழிலுக்கு செல்வோர், பாடசாலை மாணவர்கள் மற்றும் அந்த பகுதியில் உள்ள வைத்தியசாலை நிர்வாகம் உள்ளிட்ட பல தரப்பினர் நீரின்மையால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பிரச்சனையை கருத்தில் கொண்ட தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபை பவுசர்கள் மூலம் அந்த பகுதி மக்களுக்கு நீரினை விநியோகிக்கின்றது. இருந்த போதிலும் நிலவும் வறட்சியான காலநிலை நீரின் தேவையை மேலும் உக்கிரமடைய செய்வதாக துறைநிலாவணை மக்கள் குறிப்பிடுகின்றனர். பன்னெடுங்காலமாக நீர் பிரச்சனையின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த எங்களுடைய கிராமத்து மக்களுக்கு அரசாங்கத்தினால் தற்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நீர் மிகவும் பற்றாக்குறையாக இருக்கின்றது. அயலிடத்துக்கு தண்ணி எடுக்க போக வேண்டிய நிலையில் இருக்கு. தயவு செய்து இந்த பணிப்பாளர்கள் யாராக இருந்தாலும் எங்களுக்கு இந்த தண்ணியை தயவு செய்து மீண்டும் இது காணாத பற்றாக்குறையில் சண்டையும் சித்திரவுமா இருக்கிறது. அதை எங்களுக்கு தயவு செய்து மீண்டும் இன்னும் கூட்டி தருமாறு நீர் வழங்க கலமைச்சு. இந்த கிராம மக்களின் நீர் பிரச்சினைக்கு பயனுள்ள நிரந்தர தீர்வினை வழங்க வேண்டியது உரிய அதிகாரிகளின் கடமை அல்லவா? நீர்ப்பாசன, நீர்வள மற்றும் முகாமைத்துவ அமைச்சரே, இது உங்களின் கவனத்துக்கு. மகாபாகி கிரவலப்பிட்டியவில் உள்ள வணக்கஸ்தலம் ஒன்றின் மதகுரு ஒருவர் கடத்திச் செல்லப்பட்டுள்ளார். முகமது சலீம் சியான் என்கின்ற லொக்குசியா தமது வாகனத்தில் கிரவலப்பிட்டியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கையில் முகமது சலீம் சியானின் சடலம் 9 நாட்களின் பின்னர் அக்கறை பெற்ற கடற்கரை பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டது. ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கான அரிய சந்தர்ப்பத்தை பேட்மிண்டன் வீராங்கனை திலினி ஜெயசிங்க பெற்றுள்ளார். சர்வதேச பேட்மிண்டன் சங்கம் தமக்கு இந்த அறிவிப்பை விடுத்ததாக இலங்கை பேட்மிண்டன் சங்கத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி பாலித ஹெட்டியாராய்ச்சி தெரிவித்தார். ஒலிம்பிக் போட்டிகளில் முன்னதாக 46 வீராங்கனைகள் தகுதி பெற்றிருந்த நிலையில் இறுதி சந்தர்ப்பத்தில் வீராங்கனை ஒருவர் விலகியதால் இந்த சந்தர்ப்பம் திரினிக்கு கிட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது. கண்டி மகாமாயா மகளிர் கல்லூரியின் பழைய மாணவியான திரினி 2008 ஆண்டு பெய்ஜிங்கில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் எமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.